எங்க தலைவர் அவர் கூப்பிட்டாரா கூப்பிடலையா? கூப்பிட்டாரு அன்பா கூப்பிட்டாருல, வேற யாரையும் அவர் கூப்பிடல. இப்ப எங்க தலைவர் இங்க போயிருந்தாருன்னா 20 சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஆட்சியில பங்குன்னு வேற சொல்லி, ஆட்சியிலும் பங்கு. நேரம் வந்து நாங்க துணை முதல்வராக இருப்போங்க, எங்களுக்கு வந்து மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து டிவிகேல இருந்து நேரடியான அழைப்பு எங்க தலைவருக்கு வாங்கணும். இப்ப நாங்க போயிருந்தோம்னா எங்களுக்கு 25 சீட்டுங்க. கெட்டு குட்டிச்சவராக்கினா என் கட்சிக்காரனே சில பேர், நான் அந்த பேரை இப்ப சொல்ல விரும்பல, அதுதான் அவரு குட்டிச்சவராக்கினாங்க. எங்க தலைவர் தெரியும் கரெக்டா, இந்த கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. டிவிகே அப்போ போற மாதிரி இருந்தீங்களா சார்? எங்க தலைவரை கூப்பிடுறாங்க, இவர் ஏன் போகலைன்னா எங்க கட்சியோட சில தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திமுகனால பயனடைஞ்சாங்க. நான் தான் ஓப்பனா சொல்றேன்ல, அந்த பயனடைஞ்சனால அவர்கள் எங்க தலைவரை வந்து இல்லனே வேணாமனே அப்படின்னு எப்படி சொல்லும்போது அவர் தலைவர் என்ன செய்வாரு? தலைவர் ஜனநாயக தானே இருப்பாரு. இப்ப நான்லாம் நேரடியாக சொன்னேன் பிரதர், இதெல்லாம் மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த கூட்டணியில் இருந்தோம்னா நமக்கு ஃபியூச்சர் இல்லை, நம்ம வேற ஏதாவது வழியை பார்க்கணும். நம்ம எல்லாம் நினைச்சிட்டாங்க விஜய் தானே அவனுக்கு என்ன பெரிய ஆளு அப்படின்னு ஒரு தவறாக எண்ணி இருக்கலாம். அப்படி இல்ல, ஒரு மக்கள் தலைவனை வந்து மக்கள் ஓட்டு போட்டா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க அவர் சிஎம் தானே, இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, அப்ப இன்னும் சினிமாக்காரன் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? அப்ப எம்ஜிஆர் அப்படின்னு வெற்றி பெற வைத்தார்கள், அவரை எப்படி முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது? எங்களுக்கு இங்க நல்ல ஒரு வாய்ப்பை நாங்க இழந்துட்டோம்ங்க. நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேன்.